பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் புகழும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. உங்கள் இருதயம் தொய்யும் போது என்ற தலைப்பின் கீழாக நாம் தேவ செய்திகளை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். கர்த்தர் நிச்சயமாக இந்த செய்திகள் மூலமாக உங்களோடு பேசி உங்களுடைய இருதயம் தோய்ந்த நிலைமையிலிருந்து உங்களை மறுமலர்ச்சி அடைய செய்து உங்களுக்கு புதிய நல் இருதயத்தை தந்தருளி கொண்டிருக்கிறார் என்பதை நான் நம்புகிறேன். இந்த நாளிலுமாக இந்த தொடர்ச்சியான செய்தியை நாம் படிக்கும்படியாக இன்றைக்கு மகிழ்ச்சியான நாட்கள் எத்தனை என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாம் தேவ செய்தியை நாம் படிக்க இருக்கிறோம். நம்முடைய ஆயுசு நாட்கள் எத்தனையாக இருந்தாலும் எத்தனை நாட்கள் நாம் உண்மையிலேயே அதில் சந்தோஷமாய் இருந்திருக்கிறோம் என்பதை நாம் படிப்பதற்காக பரலோகத்தின் தேவன் இந்த வேளையிலே நம்மை வழிநடத்துவதற்காக நம்முடைய ஜெப நேரத்திலே நாம் ஜெபித்து நாம் கடன் செல்வோம். ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்புறமான எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையின் நாட்கள் எத்தனையாக இருந்தாலும் அவற்றில் நாங்கள் சந்தோஷமாய் இருந்த நாட்களும் உண்டு. அப்படிப்பட்ட சந்தோஷமான நாட்களே எங்களுடைய வாழ்க்கையின் நாட்களாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசையாக இருந்தாலும் பரலோகத்தின் தேவன் இதோ இந்த வேளையில் அவைகளை நாங்கள் நினைத்து எங்களுடைய இருதயத்திலே நாங்கள் தோய்ந்து போயிருப்போம் என்று சொன்னால் நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன். இந்திய தேசத்தினுடைய ஒரு சரித்திரத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்திய தேசத்தினுடைய கடைசி பட்டணம் என்று சொல்லக்கூடிய பட்டணமாகிய ஒரு தனுஷ்கோடி என்று சொல்லப்பட்ட ஒரு பட்டணம். இதற்கு இன்னொரு பேரும் இருக்கிறது. இதை குட்டி சிங்கப்பூர் என்று சொல்லியும் அழைப்பார்கள். காரணம், இந்த தனுஷ்கோடிக்கும் இலங்கையை சார்ந்த மன்னார் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கும் ஒரு கடல் வழி பயணமாக 22 கிலோமீட்டர் மாத்திரமே தொலைவு இருந்தது. இந்த ரெண்டு பட்டணத்திற்கும் இடையிலே நல்ல போக்குவரத்து வசதிகள் அந்நாட்களில் இருந்ததினாலே அநேக வணிக துறை சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் இரண்டு தேசங்களுக்கும் நல்ல முறையில் இருந்து வந்தது. அந்நாட்களில் ஏற்றுமதியும் இறக்குமதியும் சந்தை வெளியில் அநேக வருமானங்களை பார்க்கும் அளவுக்கு அந்த தனுஷ்கோடி பட்டணமும் அந்த மன்னார் பட்டணமும் இரண்டும் நல்ல புகழ் சூழ்ந்த ஒரு பட்டணமாக வளர்ச்சி அடைந்து கொண்டு இருந்தது. 1964 ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி யாரும் எதிர்பாராத வேளையில் ஒரு இயற்கை சீற்றம் ஒன்று இந்த பட்டணத்திற்கு ஏற்பட்டது. அதில் குறிப்பாக பெரும் பாதிப்பை சந்தித்த இந்த தனுஷ்கோடி என்று சொல்லப்பட்ட இந்த பட்டணம் ஏறக்குறைய நிரந்தரமாக அது ஒரு அழிவை சந்தித்த ஒரு பட்டணமாக அது மாறிப்போனது. அதிகாலையில் யாரும் எதிர்பாராத வேளையில் அங்கே ஒரு பெரிய காற்று, ஒரு புயல் ஒன்று தோன்றினது. அந்த புயல் காற்றின் வேகம் ஏறக்குறைய ஒரு மணி நேரத்திற்கு 280 கிலோமீட்டர் வேகத்திற்கு அந்த புயல் காற்று வீசினது. பெரும் அலைகள் எழும்பி கிராமத்திற்குள்ளாக சூழ்ந்தது. 5000 வீடுகளும் 700 படகுகளும் இன்னும் போக்குவரத்தில் ஈடுபட்டிருந்த ரயில்களும் இதிலே சேதமடைந்து ஏறக்குறைய 1800 பேர் உறங்கிக் கொண்டிருக்கிற வேளையிலேயே மரணத்தை தழுவினார்கள். இன்னும் எண்ணற்ற ஜனங்கள் காணாமல் போனார்கள். இவையெல்லாம் சடுதியில் நடந்த ஒரு விபத்தாக, சடுதியில் நடந்த ஒரு மாபெரும் அழிவாக கருதப்படுகிறது. ஆனால் உண்மையில் இந்த பட்டணம் எவ்வளவு மகிழ்ச்சிகரமான நாட்களை அனுசரித்து வந்தது. அந்த மகிழ்ச்சிகரமான நாட்கள் ஏன் இப்படி சடுதியில் முடிவு வந்தது என்பதை நமக்கு ஒரு கேள்வியாக இருந்தாலும் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையும் இந்த பட்டணத்தை போலதான் இருக்கிறது. நம்மளுடைய வாழ்க்கை சில வேளையிலே மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக இருந்து அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாகவோ அல்லது சில ஆண்டுகளுக்கு முன்பதாகவோ மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சுகமும் பெரிதாய் இருந்திருக்கும். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையின் கீழாக இவைகளை நாம் இழந்திருப்போம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய மனதில் அது எப்படி இருக்கும் என்று சொன்னால் பார்க்கும்போது அதை நாம் நிரந்தரமாக இழந்தது போல, நிரந்தரமாக நாம் அவற்றினால் சோர்ந்து போனது போல சில நேரத்திலே நாம் உணர்கிறவர்களாக நாம் இருப்போம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும்
நம்முடைய வாழ்க்கை ஒரு நிச்சயமற்றதாக இருக்கிறது. நம்முடைய ஆயுசு நாட்கள் அது எவ்வளவு என்பதை நம்ம புரிந்து கொண்டாலும் அது நமக்கு வேதாகமம் கற்றுக் கொடுப்பது எல்லாமே அதற்கு எதிர்மறையாக தான் இருக்கும். மனுஷன் தன்னுடைய ஆயுசு நாட்களை நீட்டிக் கொள்வதற்காக எண்ணற்ற முயற்சிகளை கையாளுகிறான். ஆனால் பரலோகத்தின் தேவனோ மனுஷனுடைய ஆயுள் காலம் இவ்வளவுதான் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறவராக இருக்கிறார். பரலோகத்தின் தேவன் கொடுத்திருக்கிற அந்த வருஷங்கள் நம்முடைய பார்வையில் அதிக வருஷங்களாக தோன்றலாம், சிலருடைய பார்வையில் அது சொற்ப வருஷங்களாக தோன்றலாம். அப்படிப்பட்ட வருஷத்தின் நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சந்தோஷமாக இருக்கிறதா? உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? நிம்மதியாய் இருக்கிறதா? உங்களுடைய மனது எப்படி இருக்கிறது? ஆறுதலை அடைந்திருக்கிறதா என்று சொல்லி எண்ணற்ற நன்மையான கேள்விகளை நாம் கேட்டோம் என்று சொன்னால் நாம் அளிக்கக்கூடிய பதில் சில நேரத்திலே எதிர்மறையானதாகவே இருக்கும். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நாட்கள் எல்லாமே சந்தோஷமான நாட்கள் தான். இன்றைக்கு வேதத்திலிருந்து நாம் ஒரு சில வசனங்களை நாம் படித்து இந்த நாளின் செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். மோசே எழுதின சங்கீதமான 90ஆம் சங்கீதத்திற்குள்ளாக நாம் கடந்து வருவோம். 10ஆம் வசனம் தொடங்கி 12ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். வேதம் சொல்லியிருக்கிறது, எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். உமது கோபத்தின் வல்லமையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார்? 12ஆம் வசனம் முக்கியமான வசனம். நாங்கள் ஞானமுள்ள இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். Lord teach us to number our days. தேவனே எங்களுடைய நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் மோசேயினுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவர் வாழ்ந்த காலங்கள் 120 வருடங்கள். அதை 3 பகுதிகளாக நாம் பிரிப்போம் என்று சொன்னால் முதல் 40 வருடங்கள் அரண்மனையிலும், அடுத்த 40 வருடங்கள் வனாந்தரத்திலும், அடுத்த 40 வருடங்கள் மக்களோடு மக்களாக வனாந்தரத்திலே மோசே கழிக்க வேண்டிய அவசியமாய் இருந்தது. இன்றைக்கு உங்களுடைய ஆயுசு நாட்களிலே நீங்கள் கடந்து வந்த வருஷங்களை நாம் பிரித்து பார்ப்போம் என்று சொன்னால் அது எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? நம்மளுடைய வாழ்நாட்களில் சில நேரத்திலே நாம் கற்றுக்கொள்வது அந்த ஆயுசு காலம் நமக்கு மகிழ்ச்சிகரமான காலமாய் இருந்திருக்கிறதா? அந்த ஆயுசு காலம் நமக்கு மனநிறைவை ஏற்படுத்தின காலங்களாக இருந்திருக்கிறதா? அந்த ஆயுசு காலம் நமக்கு துக்கத்தை ஏற்படுத்தினதாக இருக்கிறதா? அந்த ஆயுசு காலம் நமக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தினதாக இருக்கிறதா? 39ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். சங்கீதம் 39 4 முதல் 6 வரைக்கும் நாம் வாசிப்போம். வேதம் சொல்கிறது, கர்த்தாவே நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்கு தெரிவியும். தாவீது இந்த இடத்துல கேட்கக்கூடிய விண்ணப்பம். 5ஆம் வசனம், இதோ என் நாட்களை 4 விரற்கடையளவாக்கினீர், என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது, எந்த மனுஷனும் மாயையே என்பதும் நிச்சயம். வேஷமாகவே மனுஷன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அறை வாரிக்கொள்வான் என்றும் அறியான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரனாக தாவீது இந்த இடத்துல சொல்வது, ஆண்டவரே மனுஷன் உழைக்கிறான், கஷ்டப்படுறான், சம்பாதிக்கிறான், யாருக்காக செய்கிறான், என்ன செய்கிறான், இது எதுக்காக செய்கிறான், அவனுடைய காலங்களுக்கு அப்புறம் இதெல்லாம் என்ன ஆக போகுது? இது எல்லாமே பார்க்கும்போது வேஷமாகவே மனிதன் திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், அதை எடுத்துக்கொள்ள போகிறவன் யார் என்பதை சங்கீதக்காரனாக இருக்கிற தாவீது இந்த இடத்துல கேள்வியாய் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய ஆயுசு நாட்களிலே நாம் சேர்த்து வைத்திருக்கிறதோ அல்லது நாம் பெற்று வைத்திருக்கிறதோ இவைகளினால் நமக்கு மகிழ்ச்சி உண்டாகுமா? இவைகளினால் நமக்கு என்ன நன்மை உண்டாகும்? இவற்றினால் நம்மளுடைய இருதயம் தொய்ந்து போகும் அனுபவத்திலிருந்து மீண்டு வருமா என்பதற்கான 3 பாடங்களை நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் எதற்காக நம்மை படைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, முதல் பாடம், நீங்கள் சந்தோஷமாய் இருப்பதற்காக மாத்திரமே படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கின நோக்கம் எதற்கு தெரியுமா?
நீங்களும் நானும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். நம்முடைய ஆயுசு நாட்களில் எத்தனை நாட்கள் சந்தோஷமான நாள் என்று சொல்லி கேள்வி கேட்டால் நம்ம சொல்லுவோம், இந்த பிறந்த நாட்கள் எனக்கு சந்தோஷமான நாட்கள், இந்த நாட்களில் என்னுடைய நண்பர்களோடு நான் நேரம் செலவழித்தது எனக்கு சந்தோஷமான நாட்கள், என் வாழ்க்கையில் என்னுடைய திருமண நாள் எனக்கு சந்தோஷமான நாள் என்று சொல்லி நாம் சில நாட்களை மாத்திரமே சொல்லுவோம். ஆனால் பரலோகத்தின் தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் உண்டாக்கின நோக்கம் என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது, நாம் எல்லா வேளையிலும் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக. எனவே வேதத்திலே நாம் பார்க்கும்போது ஞானியாகிய சாலமோன் இன்றைக்கு நமக்கு சில பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க இருக்கிறார். பிரசங்கியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லியிருக்கிறது, மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். எனவே மனுஷன் சந்தோஷமாய் இருப்பதுதான் அவ்வளோ பெரிய நன்மை. மனுஷன் உயிரோடு இருக்கும்போது நல்லது செய்வதுதான் அவ்வளோ பெரிய நன்மை. அப்போ ஆண்டவர் மனுஷனை உண்டாக்குன நோக்கம் எதற்காக தெரியுமா? இந்த உலகத்தில் சந்தோஷமாய் இருப்பதற்காக, வாழ்க்கையில் நன்மை செய்வதற்காக, பரலோகத்துக்கு முன்னாடி ஒரு நன்மையாய் இருப்பதற்காக ஆண்டவர் மனுஷனை சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக படைத்திருக்கிறார். எனவே இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது பிரசங்கி இந்த ஞானியாகிய சாலமோன் இந்த இடத்துல எழுதுவதை வைத்து நாம் பார்க்கும்போது ஞானி வெளிப்படுத்தும் காரியம் என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது, நான் இந்த உலகத்தில் சஞ்சலப்படுவதற்காக பிறந்தவன் அல்ல. இன்றைக்கு உங்களுடைய இருதயம் தோய்ந்து போகும் என்று சொன்னால் உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டியது, நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்திருப்பது சஞ்சலப்படுவதற்காக அல்ல. தேவன் உங்களை சந்தோஷமாய் வைக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவே உங்களையும் என்னையும் அவர் படைத்தவராக இருக்கிறார். அதே பிரசங்கியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லிக்கிறது, இப்படி இருக்கிறபடியால் மனுஷன் தன் செய்கைகளில் மகிழ்ச்சியாயிருக்கும் நன்மையே அல்லாமல் வேறே நன்மை இல்லை என்று கண்டேன். வேதம் நமக்கு சொல்லிருக்கிறது பார்த்தீங்களா, மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாய் இருப்பதை தவிர வேற நல்லது ஒன்றுமே இல்லை. இதுவே அவன் பங்கு. தன்னுடைய பின்வரும் காரியங்களை காணும்படிக்கு அவனை திரும்பி வர பண்ணுகிறவன் யார் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு எதற்காக படைக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல வரும்போது, நாம் சந்தோஷமாய் வாழ்வதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம் வேதத்திலிருந்து வாசிப்போம். வேதம் சொல்லியிருக்கிறது, அவன் தன் சுய இச்சைகளினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் நம்ம சந்தோஷத்தை இழப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய சுய இச்சையின்படி அவன் விழுந்து போவதனாலே. அந்த ஆதியிலே ஏதேன் தோட்டத்தில் ஏற்பட்ட அந்த விளைவுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவர்களுடைய சுய இச்சைகளுக்கு அவர் விழுந்து போனதுனால. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் சந்தோஷத்தை இழந்து இருதயம் தோய்ந்து போய் பரலோகத்தின் தேவனை நோக்கி கதறக்கூடிய அளவுக்கு நம்முடைய சூழ்நிலைகள் மாறி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அவனுடைய சுய இச்சையின்படி இழுக்கப்பட்டு விழுந்ததுனாலே. உங்களுடைய சந்தோஷம் உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் இழுக்கப்பட்டு விழுந்து கிடக்காதபடிக்கு கிறிஸ்துவுக்குள் எழுந்து நிற்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த செய்தியை கேட்டு நாளை காலையில் எழுந்திருக்கிற நீங்கள் யாவரும் உங்களுடைய முகத்தில் நல்ல சிரிப்பும், உங்களுடைய முக கண்ணாடியை நீங்கள் பார்க்கும்போது நீ இன்றைக்கு ஒரு ராஜா என்று சொல்லி உங்களை நீங்கள் புகழ்ந்தும் உங்களுடைய நாட்களை நீங்கள் கடந்து செல்வீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசித்து நாம் அடுத்த பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். வேதம் சொல்லிக்கிறது 1 தீமோத்தேயு 6:7, உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பதும் நிச்சயம் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே வாசிக்கின்றோம். எனவே நீங்கள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே படைக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். தேவ ஜனமே, உங்கள் இருதயம் தொய்யும் என்று சொன்னால் இந்த பாடத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைத்து பார்ப்போம். நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டது காரணம் நீங்கள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். நீங்கள் சந்தோஷமாய் இருப்பதை தவிர வேறு எந்த நன்மையும் இல்லை என்று சொல்லி ஞானியாகிய சாலமோன் நமக்கு பாடத்திலே கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் செய்தியை கேட்கக்கூடிய பிள்ளைகளே, நீங்கள் சந்தோஷமாய் இருப்பதே இந்த பூமிக்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்மை. நீங்கள் சந்தோஷமாய் இருப்பதே இந்த சபைக்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்மை.
நீங்கள் சந்தோஷமாய் இருப்பதே உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்மை. நீங்கள் சந்தோஷமாய் இருப்பதே உங்களுக்கு நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய நன்மை. நன்மையை செய்ய சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுப்போம். இரண்டாவதாக நாம் பார்க்கக்கூடிய பாடம், யாருக்கு இந்த சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, குடும்பத்தோடு இருப்பவர்களுக்கு சந்தோஷம் இருக்கும். யோபின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும்போது வேதம் சொல்லிக்கிறது. யோபின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களை நாம் வாசிப்போம். வேதம் சொல்லிக்கிறது, யோபின் மனைவி பேசக்கூடிய வார்த்தைகள். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னமும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி, பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலையும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். இந்த யோபு பக்தனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது பிள்ளைங்களும் மரித்து போயிட்டாங்க, கால்நடைகளும் போயிடுச்சு, சேர்த்து வைத்த களஞ்சியங்கள் எல்லாமே போயிடுச்சு. அவருடைய சரீரத்திலையும் கொப்புளங்களை பெற்று அவர் இப்போ உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. மனைவி பேசக்கூடிய இந்த பகிரங்கமான வார்த்தையின் மத்தியிலையும் அந்த யோபு பேசக்கூடியது என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது, அந்த இடத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிற நன்மையை பெற்றிருக்கிற நம்ம அவர் கையிலிருந்து தீமையை பெறக்கூடாதோ? இன்றைக்கு குடும்பமாக இருப்பவர்களே நீங்கள் எல்லாம் நினைத்து பார்க்க வேண்டியது என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது, உங்கள் வாழ்க்கையில் எத்தனை நாட்கள் சந்தோஷமாக இருந்தீர்கள் என்று சொல்லலாம் பார்க்கும்போது, நீங்கள் பெற்றிருந்த நன்மை அல்ல, நீங்கள் பெற்றிருக்கிற தீமையின் காலத்திலேயும் ஆண்டவர் உங்களை பாதுகாத்திருக்கிறார் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளும் போது தான் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் ஒன்று கிடைக்கும். பிரசங்கியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயையான நாட்களிலெல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோடே நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் நீ சூரியனுக்கு கீழே படுகிற பிரயாசத்திலும் இதுவே பங்கு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சூரியனுக்கு கீழே வாழக்கூடிய எந்த மனுஷனாக இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிற அந்த துணையோடு வாழ வேண்டும் என்பது நம்முடைய பங்கு என்று சொல்லி வேதம் நமக்கு திட்டவட்டமாய் போதிக்கிறது. அப்படி இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு சந்தோஷம். சரி, அதை எங்கே உறுதிப்படுத்துகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது நீதிமொழிகளுக்குள்ள நம்ம வருவோம். 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்ப்போம். வேதம் சொல்லிக்கிறது, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு என்று சொல்லலாம் பார்க்கிறோம். நல்ல துணையை ஏற்படுத்தி கொடுப்பது பரலோக தேவனுடைய ஈவாக இருக்கிறது. குடும்பத்தோடு இருப்பவர்களுக்கு சந்தோஷம். ஆண்டவர் கொடுத்த மனைவி என்று சொல்லி ஏற்றுக்கொள்பவர்களுக்கு சந்தோஷம். ஆண்டவர் கொடுத்த கணவன் என்று சொல்லி ஏற்றுக்கொள்பவர்களுக்கு சந்தோஷம். ஆண்டவர் கொடுத்த பெற்றோர்கள் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளும் பிள்ளைகளுக்கு சந்தோஷம். ஆண்டவர் கொடுத்த பிள்ளைகள் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளும் பெற்றோர்களுக்கு சந்தோஷம். குடும்பம் நமக்கு சந்தோஷம். இந்த நாளிலே நம்மளுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமான நாட்கள் எத்தனை என்று சொல்லி ஏங்கி பார்த்தோம் என்று சொன்னால், இன்னைக்கு யார் யார் குடும்பத்தோடு இருக்கிறாங்களோ உங்களுக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு சந்தோஷம்தான். எத்தனை நாட்கள் குடும்பமோடு இருக்கிறீங்களோ அத்தனை நாட்களும் உங்களுக்கு சந்தோஷம்தான். சந்தோஷம் இல்லாத நாட்கள் ஒன்றும் இல்லாத அளவுக்கு பரலோகத்தின் தேவன் உங்களை நேர்த்தியாய் வழிநடத்துவாராக. ஒரு பட்டம் விடுறோம் பார்த்தீங்களா, நம்ம வானத்தில் நம்ம பட்டம் விடுவோம். அந்த பட்டத்திற்கு கயிறு நம்ம கட்டியிருப்போம். அந்த கயிறு அத்து போயிடுச்சுன்னு சொன்னால் அந்த பட்டம் திசை கட்டு எங்கேயாவது போய் அது விழுந்துடும். இன்றைக்கி குடும்பமும் இன்றைக்கி என்ன செய்யப்படுகிறது என்று சொல்லலாம் பார்க்கும்போது, அது உயர பறக்க வேண்டும் என்று சொன்னால், அது நல்ல ஒரு அழகான காட்சியளிக்க வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்து என்ற கயிற்றினாலே கட்டப்பட்டு நம்மளுடைய இருதயம் தோய்ந்து போகாத அளவிற்கு வேதனையிலும் சஞ்சலத்திலும் பாடுகளிலும் இன்னல்களிலும் சந்தோஷங்களிலும் மகிழ்ச்சிகளிலும் எல்லாவற்றிலையும் நிலைத்திருக்கும் போது தான் குடும்பம் உயரமான இடத்துல இருக்கும். அதை பார்க்குற எல்லா நாளும் சந்தோஷமான நாள் தான் நமக்கு உண்டாகிறதாக இருக்கிறது. கடைசியாக நாம் பார்க்கும் பகுதி, சாப்பிட்டு திருப்தியாய் இருங்கள். நீங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு என்ன செய்யணுமா? நல்லா சாப்பிட்டு திருப்தியாக இருக்கணும். இது இருந்தாலே போதும், நம்ம சரீரத்தில் பாதி நோய்களை நம்ம கடந்து விடுவோம். ஆரோக்கியமானதை சரியான நேரத்தில் நாம் புசித்தோம் என்று சொன்னால், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நன்மையான ஈவுகளை கொண்டு நல்ல சுகமான வாழ்வை நாம் வாழ முடியும். நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது
நம்ம புசிக்கக்கூடிய உணவு, நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடியது நீங்கள் பெற்றிருக்கிற குடும்பம், உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பது நீங்கள் பெற்றிருக்கிற சந்தோஷம். இந்த மூன்றும் இருந்தது என்று சொன்னால் நீங்கள் அடைய இருக்கும் கல்லறையின் காலத்தை நீங்கள் சில காலம் நீங்கள் தவிர்த்து வைக்கலாம். இந்த மூன்றும் சரியில்லை என்று சொன்னால் கல்லறைக்கு நாம் செல்லும் காலம் ஒருவேளை நமக்கு அருகாமையில் நமக்கு சம்பவிக்கும். இந்த மூன்றும் அவசியம். சந்தோஷம் அவசியம், குடும்பம் அவசியம், நல்ல உணவு அவசியம். எதற்காக என்று சொல்ல பாரும்போது மனுஷன் இந்த பூமியில் சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக. உங்கள் வாழ்க்கையில் 10 வருஷங்களை ஆண்டவர் நமக்கு திருப்தியாய் கூட்டி கொடுப்பவராக இருப்பார். பிரசங்கியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் ஞானியாகிய சாலமோன் எழுதின வரிகளிலிருந்து நாம் வாசிப்போம். பிரசங்கியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். வேதம் சொல்லிருக்கிறது, இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன், இதுவே அவன் பங்கு. பிரசங்கி 6:18 சாலமோன் சொல்றார். எனவே மனுஷன் உயிரோடு இருக்கிற நாட்களில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற நாளெல்லாம் அவன் என்ன செய்யணுமா, நல்லா புசித்து குடித்து என்று சொன்னால் வேறு எதையும் குடித்தில்லை, நல்ல தண்ணீரை குடிங்க, ஆரோக்கியத்திற்கான பதார்த்தங்களை குடித்து சூரியனுக்கு கீழே அவன் படும் பிரயாசத்தில் அனைத்திலையும் பலனையும் அனுபவிப்பது நலமும் உத்தமமான காரியம் எது என்று சொல்லலாம் பாரும்போது நல்லா சாப்பிட்டு திருப்தியாக இருப்பது. உங்களுடைய வீடுகளிலே இந்த காரியத்தை நீங்கள் செய்து பாருங்கள். 19ஆம் வசனத்தை பார்ப்போம். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாய் இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே தேவனாகிய கர்த்தர் அவருடைய ஐஸ்வர்யத்தினாலேயும் அவருடைய சம்பத்தினாலேயும் அவருடைய இரக்கத்தினாலேயும் உங்களுக்கு புசிக்கவும் உங்களுக்கு குடிக்கவும் உங்களுக்கு தங்கவும் உங்களுக்கு உடுத்தி கொள்ளவும் உங்களுக்கு குடும்பம் என்று சொல்லி அழைக்கப்படுவதற்காக பிள்ளைகளையும் தகப்பனையும் தாயையும் சகோதரனையும் சகோதரியையும் இதுக்கு மேலாக சபை குடும்பத்தையும் அதுக்கு மேலாக பரலோக குடும்பத்தையும் என்று சொல்லி இப்படி எண்ணுக்கடங்கா நன்மைகளை இப்படி அடுக்கிக் கொண்டே போறார். பார்த்தீங்களா? அதெல்லாம் எதற்காக என்று சொல்லலாம் பாரும்போது அவருடைய ஐஸ்வர்யத்தை விளங்க பண்ணும்படியாக இவைகளை செய்திருக்கிறார். விசுவாச பிள்ளைகளே, இப்போ ஒரு கேள்வி கேட்போம். உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சந்தோஷமாக இருந்த நாட்கள் எத்தனை? இன்றைக்கு இந்த சத்தியம் நமக்கு படித்து கொடுத்தது என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமாக இருக்கிறதுக்காக மாத்திரம்தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். அதே சமயத்தில் குடும்பமாக இருந்தோம் என்று சொன்னால் எல்லா நாளும் சந்தோஷம்தான். நல்லா உண்டு மகிழ்ந்து திருப்தியாக இருந்தோம் என்று சொன்னால் எல்லா நாளும் நமக்கு சந்தோஷம்தான். அப்படிப்பட்ட நாட்கள் இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அப்படிப்பட்ட நாட்களுக்காக நீங்கள் ஏங்குவீர்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட நாட்களுக்காக காத்திருந்து உங்களுடைய இருதயம் சோர்ந்து போயிருக்கிறது என்று சொன்னால், அப்படிப்பட்ட நாட்களுக்காக நீங்கள் தோய்ந்து போன வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, என் இருதயம் தோய்ந்து போயிருக்கிறது, சந்தோஷமான நாட்களை எனக்கு தந்தருளும், நாங்கள் ஞானமுள்ள இருதயம் உள்ளவர்களாக இருக்கும்படி எங்களுடைய நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் இந்த செய்தியை கேட்டு தன் வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிற யாவரையும் பெருக்கமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்திக்காக நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடுவோம், சிரம் தாழ்த்துவோம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்லதொரு நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்தின் தேவனே, இந்த உலகத்தில் நாங்கள் சந்தோஷமாக இருக்கும் நாட்கள் எத்தனை என்பது கேள்வியாக இருந்தாலும், ஆனால் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது, நாங்கள் சந்தோஷமாய் இருப்பதற்காகவே நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் குடும்பமாய் இருக்கும்போது எங்களுக்கு சந்தோஷம் உண்டு. நாங்கள் திருப்தியாய் புசித்து குடித்து இருக்கும்போது எங்களுக்கு சந்தோஷம் உண்டு. அப்படிப்பட்ட சந்தோஷம் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் எல்லா நாட்களும் விளங்கட்டும். இந்த சந்தோஷங்களுக்காக ஏங்கும் பிள்ளைகளையும் இந்த இடத்திலே நாங்கள் நினைவு கொள்கிறோம். பரலோகத்தின் தேவனே, அவர்களுக்கும் இரங்கும். அவர்களுக்கும் அப்படிப்பட்ட நன்மையும் இரக்கமும் சந்தோஷமும் கிடைப்பதற்கு அவர்கள் மேலே உம்முடைய கிருபை பிரசன்னமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேள் நல்ல தகப்பனே. ஆமென்.